இப்போ நான் பார்க்க போகிறேன்னா, நாளைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி. அதுக்கு வந்து சித்ரான்னங்கள் செய்வாங்க. நான் வந்து கதம்ப சாதம் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சாதம் செய்ய போகிறேன். கர்ட் ரைஸு, ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாம். இன்றைக்கி வந்து நரசிம்ம ஜெயந்தி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் வந்து வழிபாட முடிச்சிட்டிங்களா? இன்றைக்கி வந்து பானகம் செய்வாங்க, நீர்மோர் செய்வாங்க. இந்த கதம்ப சாதத்துக்கு தேவையானது வந்து நாம் வந்து நாட்டு காய்கறிகள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பரவாயில்ல, நம்ம கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கேரட் எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிகப்பு காராமணி எடுத்திருக்கேன். இது வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பருப்பும் சாதமும் நான் தனியாக வேக வச்சுருக்கேன். நம்ம ஒன்றா கூட வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தான்கள் வந்து வறுத்து அரைக்கணும். இது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் வந்து தனியா, மிளகாய், காரத்துக்கு தேவையானது, மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, இதை வந்து வறுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி கூட இதிலே சேர்த்துடலாம். கூட நான் வந்து இதிலே சேர்த்துட்றேன். மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட்டு சேர்க்குறேன். அப்புறம் வேணால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து 2 விசில் விட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து குக்கரில் சேர்க்கும் போது புளி தண்ணி சேர்த்தாலும் வெந்துடும். மூடி வேக வச்சிடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, இதுவும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயமும், 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு, இதில் ஒரு கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் கொஞ்சம் லாஸ்ட்டாக அரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம். காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து நாம் அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். வேறு காய்கறி செய்யும் போது கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். இது கொதிக்கட்டும், தாளிச்சிடலாம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காவை ஹோட்டலில் வந்து கொப்பரை தேங்காய் சேர்ப்பாங்க, பொடியாக கட் பண்ணி நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரைஸை சேர்த்துக்கலாம், வடித்த சாதம். இதில் வந்து நான் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். பருப்புலேயும் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். இந்த காராமணியும் இந்த காஞ்ச பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம். தளன்னு தான் இருக்கணும், அப்போ தான் வந்து கெட்டியாகாமல் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருங்க. இந்த வானலியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய் தாளிச்சதை சேர்த்துருவோம். கொஞ்சம் பெருங்காயம். பாருங்கள், சூப்பர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெல்லிக்காய் சாதம் செஞ்சுக்கலாம்.
ஒரு 4 நெல்லிக்காய், அப்புறம் தேங்காய், ஒரு காரத்துக்கு தேவையான 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது நெல்லிக்காய், தேங்காய், சீரகம், கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிருங்க. தட்டுன இஞ்சி, ரைஸ் சேர்த்துலாம். சால்ட்டு சேர்த்துருங்க. அதில் தேவையான சால்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கர்ட் ரைஸு செஞ்சுட்டேன். இப்போ வந்து வெறும் கேசரி மட்டும் செஞ்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டு சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் ரைஸு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கேசரி செஞ்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் வேணாலும் கீயே விட்டுக்கலாம். கீ வந்து ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் வந்து விட்டுக்கோங்க. நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதில் வந்து 1.5 கப்பு வந்து நம்ம சுகர் எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ வந்து ரவையை இதில் சேர்த்துடலாம். ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கலர் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு 3 கப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். 1 கப்பு வந்து ரவைனா ஒரு 3 கப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து தளன்னு இருக்கும். நம்ம எப்போ சாப்பிட்டாலுமே ஒரு 2.5 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். சுகர் சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூன் வந்து கீ விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காவை சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பரிமாறிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கதம்ப சாதம், அதுக்கப்புறமா வந்து நெல்லிக்காய் ரைஸ், கர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து கேசரி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம என்ன ரைஸ் வேணால் கலந்த சாதம் செய்யலாம். நம்மளால் என்ன முடியுதோ செய்யலாம். அதாவது லெமன் ரைஸு, அதுக்கப்புறமா வந்து புளி சாதம், எது வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நான் வந்து பானகம் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு. அதாவது வெறும் வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் லெமன் பிழியணும், சுக்கு, ஏலக்காவும் தட்டி போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.